மேம் உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய கம்பெனி நேம் என்னன்றதை சொல்லுங்க. மேம் என்னோட நேம் நிவேதிதா. என்னோட கம்பெனி நேம் வந்து பூஷணம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நம்ம வந்து சாயில் டெஸ்டிங், ஸ்ட்ரக்சரல் டிசைன், மெட்டீரியல் டெஸ்டிங், என்டிடி டெஸ்டிங், டோபோகிராஃபிக்கல் சர்வே ஒர்க்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ், வால் பெயிண்டிங்ஸ், மியூரல்ஸ், இந்த மாதிரியான எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேம். எவ்வளவு வருடமா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? When comes to temple architecture and structural department, temple architecture and the sculptures department பொறுத்த வரைக்கும் it's a third generation company. இந்த soil testing, structural design consultancy ல போறதுனா இது வந்து 12th year ஆயிடுச்சு மேம். நாங்க ஃபீல்ட் உள்ள வந்து. உங்களோட நிறுவனம் எங்க இருக்கு மேம்? நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பம்மல்ல இருக்குது மேம். ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்ல பம்மல்ல தான் லொகேட் ஆயிருக்கு. அண்ட் லேப் நம்ம கிட்ட ஓன் லெபார்டரி இருக்கு. அந்த லேப் வந்து ISO and NABL accredited laboratory. We have done work எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்கோம், as well as lot of residential and commercial projects, oil and gas pipelines உடைய டிபார்ட்மெண்ட்ல, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கோம், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே ஒர்க் பண்ணிருக்கோம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா வந்து அந்த சாயில் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷனே உங்களுக்கு அதுதான். ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து என்ன நீங்க அட்வைஸ் பண்றீங்க, எப்படி இருக்கணும்? லைக் இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. பேசிக்கா எதனால அவேர்னஸ் வந்திருக்குன்னா, இப்போ வந்து கம்பல்சரியா நீங்க வந்து அப்ரூவல் பர்பஸ்க்கு போனோம்னாலே சாயில் டெஸ்ட் எடுத்துட்டு தான் நம்ம வந்து அப்ரூவலே கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா அப்ரூவலுக்கே சாயில் டெஸ்டிங் ரிப்போர்ட் கேட்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் எப்போ அதை கன்ஃபார்மா இது மேண்டட்டரி அப்படின்னு பண்ணுவாங்கன்னா, அது ரொம்ப அத்தியாவசியம்னு தெரிஞ்சு ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணி தான் கவர்மெண்டே ஒரு விஷயத்த மேண்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆக்சுவலி சாயில் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் லைக் தட் நம்ம வெறும் அப்ரூவல் பர்பஸ்க்காக ஒரு சாயில் டெஸ்ட் பண்றது, ரிப்போர்ட் கொடுக்கறது அப்படின்னு இல்லாம, உங்களுடைய பில்டிங் எத்தனையோ லேக்ஸ் போட்டு நீங்க கட்டுறீங்க, அது கரெக்டா தான் பண்றோமா, ஃபவுண்டேஷன் கரெக்டான டிசைன்ல தான் இருக்கான்னு செக் பண்ணிட்டு பண்றது தான் பெஸ்ட். மேம் இப்ப ஓல்டு பில்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து டெமாலிஷ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, சோ அதுக்கான பரிசோதனை அப்படின்றது என்ன மேம்? இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ரீடைன் பண்ணலாமா, இல்ல டெமாலிஷ் பண்ணிட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன்ல நம்ம இருப்போம். பில்டிங் ஸ்ட்ரென்த்தா இருக்கா இல்லையா, இல்ல இந்த பில்டிங் ஏற்கனவே கட்டி ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்மளால இன்னொரு ஃப்ளோர் ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த டைம்ல தான் எங்களை மாதிரியான கன்சல்டன்டோட சப்போர்ட் நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும். NDT டெஸ்டிங்னு சொல்வோம், நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்ஸ். ஓகேங்களா, உங்களோட பில்டிங்கை எந்த வித டிஸ்ட்ரக்ஷனும் இல்லாம பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ஓகே நீங்க இத்தனை ஃப்ளோர் மேல கட்டிக்கலாம், இல்ல இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் எனி நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் அபவ் யுவர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எல்லா ரிப்போர்ட்ஸும் ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் சொல்லுவோம். அது அந்த சர்டிபிகேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஆஃப்டர் டேக்கிங் தீஸ் மெனி டெஸ்ட்ஸ் மேம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் நிறைய இருக்குது. அது மேலதான் வந்து பில்டிங் எல்லாம் எழுப்புறதா சொல்றாங்க, நீதிமன்றமே அதுலதான் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க கொடுக்கறது? இப்போ வாட்டர் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன மாதிரியான வாட்டர் பாடியா இருக்கலாம், லேக் இருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வெல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா நீங்க சீ ஒட்டின இடம், அந்த மாதிரி நம்ம கட்டுவோம். இந்த வாட்டர் பாடிஸ் பக்கத்துல கட்டும்போது நம்ம சாயில் டெஸ்ட்ல இன்னும் கூட கொஞ்சம் ப்ரிகாஷனரியோட சாயில் டெஸ்ட் பண்ணி ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு காலியா ட்ரையா இருக்கிற லேண்ட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் பாடி இருந்திருக்கா, அந்த சாயில் எப்படி இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா ஈஸியா சொல்லிட்டு போடும். ஸோ அதுக்குன்னு ஒரு வேல்யூ வரும், சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. இந்த மண்ணு இவ்வளோ லோட தான் தாங்கும், இந்த லோடு தாங்குதுன்னா அதுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் போடணும். நீங்க ஒரு நார்மலா இருக்கிற சாயில கட்டுற மாதிரி ஒரு ஹிஸ்டரியில வாட்டர் பாடி இருக்கிற ஸ்ட்ரக்சரை நீங்க கட்டினீங்கன்னா டெஃபினெட்லி செட்டில்மெண்ட் தான் ஆகும். அதுக்கான ப்ரிகாஷனரி நோட்டை நம்ம எடுத்துட்டு சாயில் வீக்கா இருந்ததுன்னா அதுக்கு என்ன கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் நம்ம பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம கன்சல்ட் பண்ணுவோம். இந்த கன்சல்டேஷன்லாம் படி பண்ணி தான் நீங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி தான் எனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி டேக்கன் பிளேஸ். நம்ம ஆக்சுவலா வந்து தண்ணிலேயே பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காகவும் நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து இன்சைட் த வாட்டரே நம்ம ஒரு ஷிப் மாதிரி பேர்ஜ் மாதிரி பண்ணி உள்ள போய் சாயில் டெஸ்ட் பண்ணி பண்ணுவோம். ஸோ நீங்க வாட்டர் பாடிஸ் மேல ஒரு நார்மல் வீடு கட்டணும்னா கூட இது எல்லாத்தையும் பண்ணி தான் நீங்க பண்ணணும். வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எத்தனை வகை மண் சாயில் இருக்கு மேம்? அந்த மாதிரி இல்ல மேம். எல்லா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க மணலா இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும், களிமண்ணா இருந்ததுன்னா ரொம்ப இருக்கும், அந்த மாதிரி நினைப்பாங்க. மணல்லையும் வந்து ரொம்ப வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? இருக்கு. அதுதான், மணல்லையும் ரொம்ப லூஸ் சாண்ட் இருக்கு, களிமண்லயும் ரொம்ப ஹார்டான கிளே எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் கம்பேர் பண்ணி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஸ்டடி பண்ணி தான் நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும்.
இந்த ஸ்டால் போட்டிருக்கீங்க இல்லையா, இன்னைக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்களா? மக்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது? மேம் நம்ம ஆக்சுவலா வந்து 12 இயர்ஸா பண்றதுனால ஒரு அளவுக்கு பில்டர்ஸ் எல்லாம் தெரிந்தாங்க. ஆக்சுவலா நான் இங்க வந்து பார்த்தா நான் ரொம்ப நாளா வெறும் போன்ல மட்டுமே பேசிட்டு இருந்த கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நேர்ல மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்னிங்ல இருந்து லாட் ஆஃப் எங்களுக்கான கிளைண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லைங்களா. பிகாஸ் நார்மல் பீப்புள் தாண்டி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற பீப்புள், அதுக்கப்புறமா பில்டர்ஸ், இந்த ஃபீல்ட்லயே இருக்கும்போது உள்ள வர எவ்ரி சிங்கிள் கான்டாக்ட் ஹாஸ் பீன் டர்ன் இன்டு அ லீட் இந்த இடத்துல. நீர்நிலைகள்ல பில்டிங் எழுப்பும் பொழுது உங்ககிட்ட வர்றாங்க, சோ நீங்க அதை அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது அதுல வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து நீர்நிலைகள்ல கவர்மெண்ட் வந்து இந்த லே அவுட் அப்ரூவ் பண்ணாதான் அவங்க அதுல கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ண முடியும். ஓகேங்களா, கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி தான் கவர்மெண்ட் ஒரு லே அவுட் போட போறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லே அவுட்டோட நம்ம கிட்ட வரும்போது ஆஸ் அ கன்சல்டண்டா நம்ம என்ன சொல்லணும்னா அந்த சாயில டெஸ்ட் பண்ணி இட் இஸ் குட் ஆர் நாட், இல்ல இதுல எத்தனை நீங்க என்னதான் வாட்டர் பாடி இருந்தாலும் ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர்லாம் தாராளமா டு பி ஹானஸ்ட் கட்டலாம் மேம். எத்தனை இது அதுக்கு மேல என்ன லோடு வைக்கணும், அந்த சாயிலுடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு, இல்ல உங்களால இதுல கட்டவே முடியாதுன்னா கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம் மேம். என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லிடணும். அப்பதான் கிளைண்ட்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இது வரைக்கும் எவ்வளவு சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க மேம்? டு பி ஹானஸ்ட் எப்படியும் ஒரு 1000+ சைட்ஸ் பண்ணிட்டோம் மேம். நான் கம்மியா தான் சொல்றேன், பண்ணிட்டு இருப்போம் மேம். மந்த்லி எப்படியும் ஒரு 80 to 90 சைட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு மந்த்துக்கு பண்ணிடுவோம் மேம். நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன? ஒரு வீடு கட்டுறாங்க, உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும்? அதுக்குன்னு பீப்புள் படிச்சிருக்காங்க, அதுக்குன்னு கன்சல்டன்ட் இருக்காங்க. ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லி ஒரு மேசன் கிட்ட போய் இப்போ ஓரளவுக்கு பேசிக்கா பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கு, நேரா மேசன் கிட்ட போயிட்டு கட்டக்கூடாது, என்ஜினியரை வச்சு கட்டணும் அப்படின்ற இது இருக்கு. அதே மாதிரி தான் சும்மா பிளைண்டா ஒரு கன்சல்டன்ட்னு எதுக்கு இருக்காங்க? சாயில் டெஸ்ட்னா சாயில் டெஸ்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரக்சரல் டிசைனா ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுங்க. அந்த மாதிரி இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி நீங்க பண்ணீங்கனாலே உங்க பில்டிங்கோட லைஃப் ஸ்பேனை நீங்களே எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.